ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாட் வந்து இன்டீரியர் வந்து பண்ண போகிறோம். எப்படி வந்து பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் என்னென்ன இதுக்கு முன்னாடி வந்து இருக்குது, நம்ம என்னென்ன வந்து டெமாலிஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து வந்திருக்கும். ஏன்னா அது வந்து 6th ஃப்ளோர் 18 ஃப்ளோரில் வந்து நம்ம இன்டீரியர் வந்து பண்ண போகிறோம். அப்படின்னா அதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன், அதுக்கப்புறம் வந்து அதோடய டிசைன்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட கேபினெட் சைஸஸ், அதுக்கப்புறம் கேபினெட் டிசைன்லாம் லேமினேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே சைடில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஈஸ்ட் சைடு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா அதே தான் மேலேயும் இருக்கும். அப்போது இந்த ஃப்ளாட்டோட டிசைன் கீழே இருக்கிற ஃப்ளாட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாகவே ஒரே மாதிரி இருக்கும். பட் என்னென்னா கேபினெட்ஸில் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும்போது அதோட டிசைன்லாம் வந்து அதோடய லேமினேட் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரே ஃப்ளாட் டிசைன் வந்து 2 விதமாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஏன்னா கேபினெட்ஸ் வந்து ஒன்றாவே வந்து போட்டுக்கலாம். பட் என்னென்னா லேமினேட்ஸ் வந்து கிளைண்ட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேஞ்ச் ஆகும். நிறைய வந்து இதில் ஒர்க் பண்ணுறது வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக்கல், ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் வுட் ஒர்க்லாம் வந்து நம்ம புதுசாக வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி செஞ்ச ஃப்ளாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் விட்டு போன வேலை வந்து நம்ம திருப்பி வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோட ஃப்ளாட் டிசைன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இதோட கேபினெட்ஸில் வந்து எப்படி பண்ண போகிறோன்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோட மெயின் கேட் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் ஃப்ளாட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த ஃப்ளாட்டும் இந்த ஃப்ளாட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து 6th ஃப்ளோரில் வந்து பண்ணுறோம். இது வந்து 18 ஃப்ளோரில் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபால் சீலிங்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு நீடு கிடையாது. பட் என்னென்னா இதோட பைப் லைன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஏன்னா கீழே வந்து பண்ணுற மாதிரியே வந்து இவங்க வந்து பண்ணுவாங்கன்னா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் அவங்களுக்கு பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஒர்க் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க, ஏன்னா பட்ஜெட் பேஸ் பண்ணி தானே ஒரு ஒர்க்குன்றது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க தான் டிசைட் பண்ணணும். நம்ம எதுவுமே வந்து இதில் வந்து பேசவும் முடியாது. அதனால் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாமல் இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து சேம் அதே தான், க்ராக்கரி யூனிட் வரும், இங்கே வந்து பூஜை யூனிட் வரும். ஆக்சுவலாக வந்து இந்த யூபிவிசி வர இடத்துல வந்து பூஜை யூனிட்ன்றது வந்து பெருசாக தான் வரும். ஏன்னா இந்த யூபிவிசின்றது வந்து ரெண்டுமே வந்து டம்மியாக இருக்குது. இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு. அதனால் கீழே வந்து என்ன வுட் ஒர்க் வருமோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். அங்கே என்ன பண்ண போகிறோம், சேம் அதே டிசைன் தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் வரும். பட் என்ன ஃபால் சீலிங்கில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், இங்கே வந்து வார்ட்ரோப் அதே தான், கீழேயும் மேலேயும் வந்து சேம் அதே மாதிரி தான். இந்த ஃப்ளாட் ஃபுல்லாகவே வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த சைடு ஸ்டடி யூனிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரினா இங்கே ஸ்டடி யூனிட் வரும், அதுக்கப்புறம் இங்கே வார்ட்ரோப் வரும். கீழே வந்து உடன் ஃப்ளோரிங் வந்து போட்டிருப்பாங்க பில்டர் சைட்லேருந்து. அது ஃப்ளோரிங் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறது வந்து கிடையாது. உடன் ஃப்ளோரிங் இது. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமில் வந்து ரைட் சைடு வந்து வார்ட்ரோப் வரும். அந்த ரைட் கார்னரில் வந்து ஸ்டடி யூனிட் வந்துடும். இதோட பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடில் இருக்கும். என்ன பாத்ரூம் வந்து காமிக்கிறேன். அப்படியே ரைட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பண்ண போகிறோம். இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, முன்னாடியே வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு 2 months வந்து இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. இது வந்து 6th ஃப்ளோரில் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இது வந்து 18th ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு இருக்கும்போது அதோட வியூன்றது வந்து இப்படி இருக்கும். க்ரில் இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்கலாம், பட் என்ன வியூ நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து கிச்சன், கவுண்டர் டாப்ஸ். ஆக்சுவலாக வந்து இது ரிமூவ் பண்ணலான்னு தான் இருக்கும். பட் ஏன்னா இன்னும் கிளைண்ட்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணலை. பட் ஏன்னா இதுக்கு உண்டான வுட் ஒர்க்லாம் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம்.
முடிஞ்ச வரைக்கும் குவார்ட்ஸ்ன்றது வந்து சில ஏரியாஸ்க்கு மட்டும் வந்து போட்டுக்கோங்க. இந்த ரஃப் யூசேஜுக்கெலாம் வந்து போடாதீங்க. ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பாருங்கள் பயங்கரமாக விழுந்துருக்கும். இதெல்லாம் போகவே போகாது, போயிடும். இதெல்லாம் வந்து ரீபாலிஷ் வந்து பண்ணணும். பட் என்னென்னா ஒன்ஸ் வந்து ரீபாலிஷ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோடய லைஃப்ன்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். திருப்பி வந்து இந்த மார்பிளில் வந்து பாலிஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதோட வுட் ஒர்க்ன்றது வந்து 100% வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணி கேபினெட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. பட் ஏன்னா இங்கே வந்து பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் வந்து சேஞ்சஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது வந்து கிளைண்ட்டு தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லணும். இதில் வந்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து கேபினெட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். கீழே கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட்டிருப்பாங்க ஏற்கனவே. இந்த சைடு வந்து அப்படியே வாஷிங் மிஷின் வந்துடும். இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வாஷிங் மிஷின். அவ்வளோதாங்க. இதோட ஃப்ளாட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அதோட டிசைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படி தான் இருக்கும். எலக்ட்ரிக்கல்லாம் வந்து எந்தெந்த பாக்ஸ் வந்து எங்கெங்கே மாற்றணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஒன்று ஒன்றா வந்து பண்ணுறேன். ஏன்னா கீழே ஃப்ளாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர் வச்சு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நடுவில் வந்து விட்டு போகிறதுனால இந்த ஃப்ளாட் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒர்க் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா தான் இங்கே வந்து கொடுக்கலான்னு தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நடந்த உடனே அங்கே ஸ்டாப் பண்ணி திருப்பி புதுசாக வந்து இங்கே பண்ண போகிறாங்க. இது நம்ம புதுசாக தான் பண்ணுறோம். எந்த ஆல்ட்ரேஷன் எதுவுமே வந்து இது வரைக்கும் நடக்கலை. இது வந்து புது ஃப்ளாட். கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விட்டு போன ஆளுங்க வந்து ஆல்ரெடி வந்து ரீஒர்க் ஃப்ளாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பண்ண போகிறோம். அப்படின்னா ஒரு இன்டீரியர் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. திருப்பி வந்து நம்ம வந்து அவங்க வந்து பண்ணது வரைக்கும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். இதோட போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. போர்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபால் சீலிங் போர்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அதிகமாக பண்ணியிருப்பாங்க. மேபி ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது வேணால் கிளைண்ட் சைட்லேருந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வரலாம். இங்கெல்லாம் வந்து ட்ரா பண்ணிலாம் கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா அவங்க இன்னும் ஃபைனலைஸ்லாம் பண்ணல. ஃபால் சீலிங் வந்து எப்படி பண்ண போகிறோம், அதோட டிசைன் என்ன அப்படின்ட்டு நான் ஒன்று காமிக்கிறேன். என்னென்ன பண்ண போகிறோம் ஃப்ளாட்ஸில் அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் லிவிங் ரூமோட பாத்ரூம், அதில் இருக்கிற பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் ப்ளூ கலரில் வந்து போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட்டில் வந்து போட்டிருப்பாங்க. இந்த டைல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டைல்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி போட்டுக்காங்க. நான் எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வந்து நிறைய வந்து தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இதோட டிசைன்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் வந்து நான் வீடியோஸ் வந்து போடுறேன். அப்படி இல்லைன்னா வீடியோஸில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் போட மாட்டேங்க. ஏன்னா நிறைய ஃப்ளாட்டில் வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். என்னென்னா ஃப்ளாட்டில் வந்து என்னென்ன ஒர்க் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூம் வச்சு அவங்களே வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஓவராலாக இவ்வளோ தாங்க.